இந்த சக்கை விழுது போட்டாச்சு. அதுக்கப்புறமா தேங்காய் பால் போட்டுட்டு தேங்காய் பொடி போட்டுட்டு தண்ணியை விட்டு நல்லா இறக்கிக்கணும். இந்த பக்கம் வெல்லம் பாகு வச்சுக்கணும். பாகு வச்சுட்டு நம்ம அரிச்சு விட்டுனா போதும். சரியா? இதை நல்லா இறக்கிக்கும் போது கட் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கார் வந்து இன்னைக்கு பாயசம் வச்சிருப்பா, பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பாயசம் வந்து சக்கரை பாயசம் வந்து எங்கள் அக்கார் வந்து வச்சிருப்பா. இப்போ அடுத்து வந்து நம்ம கோதுமை பாயசம் தான் வந்து பார்க்குறோம். அதை நான் வந்து நல்லா அங்கேயே வேக வச்சு எடுத்து வந்தாச்சு. இன்னைக்கு சமையல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து நான் இன்னைக்கு நான் இதில் முடிச்சுட்டு அடுத்தது நான் என்னெல்லாங்கிறது ஒரு மேலாக ஒன்று காட்டிடுறேன். நான் இன்னைக்கு எல்லாமே ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடும்போது ஒரு டைம் ஆகிடும், லேட் ஆகிடுறதுனால பாயசத்தோட வீடியோ மட்டும் இன்னைக்கு நம்ம கோதுமை பாயசம் வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். சும்மா ஒன்று அப்படியே என்னெல்லாம் எப்படிலாம் போடுறோம், என்னெல்லாம் பண்ணுறோங்கிறது வந்து ஒன்று மேலாக ஒன்று பார்த்துருவோம். ஃபஸ்ட் இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஒரு 200 கிராம் பக்கம். இதை வந்து நம்ம வெள்ளைப்பாகு கரைச்சி கொதிக்க வைக்க போகிறோம். அதாவது பச்சை வாசனை போத்துக்குனே வந்து கொதிக்க வைக்கணும். இதுக்குன்னு வெள்ளைப்பாகெல்லாம் வந்து கரைச்சி ரெடியாக வந்து இருக்குது. இப்போ நம்ம எப்படி வைக்கிறது பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். பக்கத்தில் இந்த பக்கம் வந்து தேங்காய் பழத்தெல்லாம் நறுக்கிறத வந்து வறுத்து வச்சுருக்கேன். வறுத்தாச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் கோதுமையை வந்து நல்லா வேக வச்சது, கன்னியாகுமரியில் நல்லா வேக வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். அதை வந்து நான் இதில் போட்டுருக்கேன். வெல்லம் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். வெல்லம் நல்லா ஒரு 1/2 கிலோ பக்கம் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கு. அதை வந்து இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இது நல்லா ஒன்று கலரிக்க வேண்டியது, நல்லா குடிக்கணுது. இதுவும் வந்து நான் வந்து ஒரு ஆடி வெளி சமயம் வந்து போட்டிருப்பேன் நான் வீடியோவில். ஆனால் சும்மா ஒன்று மேலாக ஒன்று வந்து காட்டுறேன் இன்றைக்கி என்ன பாயசம் அப்படிங்கிறது தான். இந்த பக்கம் வந்து தேங்காய் பழம் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியாக கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பழம் கரைச்சி. இது நல்லா பச்சை வாசனை பார்த்தீங்கன்னா அவனை கொதிக்கிட்ட பார்க்கலாம். இப்போது கொதிச்சுன்னு இருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை வெள்ளைப்பாவோட நல்லா வெள்ளை தண்ணியோட நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்க
வைக்கணும். அது கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கி விட்டுக்கணும் அந்த கோதுமையை. அதாவது இந்த குருணை கோதுமையாக வந்து கிடைக்கும், உங்களுக்கு கடைகளெல்லாம் வந்து கிடைக்கும் பாயசத்துக்குன்ட்டு. அப்போ அதை வாங்கி நீங்கள் நல்லா குக்கரில் வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு தனியாக வேக வச்சுட்டு அப்புறமா வெள்ளப்பாக எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா வெள்ளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், கோதுமையோட வெள்ளம் வந்து ஜாஸ்தியாக வேணும். 1 டம்ளர் நீங்கள் கோதுமை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 2-2.25 டம்ளர் வெள்ளம் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் ஸ்வீட் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வெந்து நம்ம எல்லாம் கொதிக்க வச்சு எல்லாம் போட்டு திருப்பி தேங்காய் பால் வேறு விட போகிறோம். அப்புறமா வந்து முந்திரி இல்லைன்னா தேங்காய் எது வேணாலும் நீங்கள் எது இருக்கோ உங்ககிட்ட அது வறுத்து போட்டுக்கலாம். எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் வெள்ளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வேணும். இப்போ அந்த அளவு தான் நானும் வந்து இப்போ எல்லாம் பார்த்து இது பண்ணி போட்டுருக்கேன். நல்லா அது கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியில் தேங்காய் பால் விடணும். கரைச்சிட்டு தேங்காய் பால் விட்டுட்டு ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம், ஒரே கொதிலே இறக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவே போட்டுட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது வந்து தண்ணி தனியாக கோதுமை தனியாக இருக்கக்கூடாது, நல்லா அதோட சேர்ந்து ஒட்டி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் அதெல்லாம் நம்ம பொறுமையாக கலந்து தான் இருக்கணும். நல்லா இன்னும் ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ இதில் கூட சேர்ந்து நல்லா கொதிச்சுருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுட்டு தேங்காய் பாலை விட்டுடுவோம். நான் வந்து கொஞ்சமாக கிட்டே கரைச்சி வச்சுருக்கேன். விட்டுட்டு இதை ஒன்று நல்லா கலக்கி விட்டுப்போம். தேங்காய் பால் விட்டுட்டு ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம், கொஞ்சமாக இதில் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பாத்திரத்தில் நிறைய தேங்காய் பால்லாம் ஒட்டி இருக்காதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடுவோம். கலக்கி விட்டு இது தேவையான ஏலக்காய் பொடி போட்டுடுவோம். தேங்காய் பால் விட்டுட்டு நல்லா சேர்த்து ஒரு கலக்கி ஒரே கொதியில் ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஏலக்காய் பொடி நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு நான் வந்து போட்டுருக்கேன். இதில் கூடவே வறுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காவே போட்டுடலாம். தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் நம்மகிட்ட இருந்தது, அதே வந்து நல்லா நெருக்கி தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு எல்லாமே சேர்ந்து ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டுக்கொள்ள எல்லாமே சேர்ந்து ஒரே கொதி. கலக்கி விட்டுருவோம் நல்லா. பாயசமும் வந்து பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கலக்கியாச்சு, ஒரே கொதி வருது. நான் இப்போ அதை ஆஃப் பண்ணிடுறேன். பாயசமும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன சமையல்லாம் பண்ணேங்கிறது ஒன்று அப்படியே மிளகு ஒன்று காமிச்சிடுறேன்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார் வந்து வச்சுருக்கேன். கேரட்டு, முருங்கைக்காய், மத்தன், இலவன், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் எல்லாமே போட்டு ஒரு சாம்பார். இந்த பக்கம் ரசம். இந்த வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல். இந்த பக்கம் ஓலன் பாருங்கள். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உருப்படி வந்து பப்படம் வந்து காய்ச்சிட்டு இருக்கா. பப்படம் வந்து காய்ச்சிட்டு இருக்கா. அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி புளி, அப்புறம் 3 வித பாயசம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித பாயசம்லாம் வந்து வைப்பா. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 வித பாயசம் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கோம். பால் பாயசம், இது வந்து சக்கை பாயசம், இது வந்து கோதுமை பாயசம். சக்கை பாயசம் எங்கள் ஆத்துக்காரருக்கு இதை பார்த்துருப்பேன். கோதுமை பாயசம் நான் வச்சது. இது பாலடை பாயசம் எங்கள் ஆத்துக்காரர் வச்சது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவியல், அப்புறம் வந்து குறுக்கு காளான், தயிர், இலப்பருப்பு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். இனி நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.